வணக்கம். அக்ஷய லக்ன பத்தது ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். ஒரு ஜாதகத்தில் சகோதரனுடைய உறவு நிலை, அதாவது தம்பியோட நிலை, அண்ணாவோட நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி தான் இன்றைக்கி நிறைய இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் லைஃப் லாங் எப்படி இருப்பாங்க, தொடர்ந்து நல்லா இருப்பாங்களா? பெற்றோர்கள் கேட்கக்கூடியது, என் காலத்திற்கு பிறகு என்னுடைய ரெண்டு பிள்ளைகளும் அடிச்சுக்காமல் இருக்குமா அப்படின்னு தான் அவங்க கேள்வி. நிஜமாலுமே அது வருந்தத்தக்கது. ஏன்னா எல்லாருடைய ஜாதகமும் அவங்களுடைய லக்னம் அனுசரித்து தான் இந்த செயல்பாடுகள்ங்கிறது நடக்கும். யாரெல்லாம் எனக்கு லக்னம் தெரியாது, எனக்கு இதில் அந்த அக்ஷய லக்னம்னு சொல்கிறீங்க, அதில் எனக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் சொல்கிறது என்னால் ஏற்றுக்க முடியலன்னு யார் நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோவை ஒரு 10 நிமிஷம் உட்காந்து கேளுங்க. பிறக்கும் போதே ஒரே வயிற்றில், தாய் வயிற்றில் தான் பிறந்திருப்பீங்க. வளரும் போதும் கூட அந்த தன்மைங்கிறது இருந்திருக்கும். ஒரு 12 வயசு வரைக்கும் நல்லாயிருக்கும். ஒரு 13-14 வயசுக்கு அப்புறமாட்டி இந்த இரண்டு பேருடைய அந்த முரண்பாடான கருத்துக்கள் நிறைய இருக்கும். அவங்களால உணர முடியும். பெற்றோர்கள் உணர்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. ரெண்டும் ஒத்துக்காது, ரெண்டும் சண்டை போட்டுக்கும், தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கும். சீப்புக்கு, சோப்புக்கு, தட்டுக்கு, சாப்பாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். ஏங்க, நீங்கள் அக்ஷய லக்னம்ங்கிறது ஒன்று வளருது, அந்த வளர்ச்சியில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. இந்த இன்றைய லக்னத்தின்படி தான் ஒரு ஜாதகர்கள் நடக்கிறார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிதல்ங்கிறது இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஒரு அக்கா ஒரு தங்கச்சி இருந்தாங்கன்னா, தங்கச்சியோட ஜாதகம் நல்லா இருக்குது, அக்காவோட ஜாதகம் நல்லா இல்லை, ரெண்டு பேருடைய ஜாதகத்தில் 3ஆம் பாவகமோ 11ஆம் பாவகமோ நல்லா இல்லைன்னா அன்னைக்கு தான் அவங்களுக்கு கருத்து வேறுபாடுங்கிறது வரும். ரெண்டு பேருக்குள்ள அன்னைக்கு தான் அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து இருக்குமானா சில காலங்கள் இருக்கத்தான் செய்யும். சரி, நல்லா தாங்க இருக்கிறாங்க, ட்வின்ஸு குழந்தைகள், இவங்க ரெண்டு பேரும் ஒன்று போல தானே இருக்கிறாங்க, தாட்ஸ் ஒன்று போல் இருக்குது, ட்ரெஸ்ஸு ஒன்று போல் போட்டுக்கிறாங்க. ஏன் இன்றைக்கும் நானும் என் தங்கையும் ஒன்று போல தான் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறோம். ஆனால் ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு ஒரு இடத்துலையும் இருக்குமானா இருக்கத்தான் செய்யும். சிலர் வெளிப்படுத்திப்போம், சிலர் வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. ஆனால் மனசுக்குள்ள பிரச்சனைகள்ங்கிறது ஒரு வளர்ந்ததுக்கு அப்புறமாட்டி அவங்க திருமணமான பிறகு இங்கே அண்ணா மண்ணின்னு ஒருத்தங்க வருவாங்க பாருங்க. அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க மனைவின்னு ஒருத்தங்க வரும்போது இந்த தங்கச்சிக்காரிக்கு எங்கேருந்து தான் கோபம் வருமோ, எங்கேருந்து தான் அம்மாட்ட சண்டை போடுமோன்னு தெரியாது. உன் மருமக உனக்கு வசதி, ஒம்பண்டாட்டி உனக்கு வசதின்னு. அப்போ அந்த வீட்டில் கலவர பூமிங்கிறது இருக்குமானா இருக்கும். இதே அண்ணன் தான் ஒரே இடத்துல ஒன்றா வளர்ந்து ஒன்றா சாப்பிட்டு எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அன்னைக்கு ஏற்படாத பிரச்சனை அந்த திருமண காலம் கழிந்ததுக்கு அப்புறமாட்டி வருமானா வரும். இந்த இடத்துல தான் அக்ஷய லக்ன பத்ததியில் எவ்வளோ துல்லியமாக பலன் எடுக்க முடியுதுங்கிறத எங்களால் ஃபீல் பண்ண முடியுது. படித்த நண்பர்களுக்கும் தெரியும். இன்னைக்கு 3ஆம் பாவகம் சரியாக இருந்ததா, தங்கச்சியோட நிலை, தம்பியோட நிலை நல்லா இருக்குது. 11ஆம் பாவகம் நல்லா இருக்குதா, அண்ணானோட நிலை, அக்காவோட நிலைங்கிறது நல்லா இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா, அம்மா என் மேலே பாசம் இல்லை, எங்கள் அண்ணா மேலே தான் பாசம், என் தம்பி மேலே தான் பாசம்னு சொல்லுவாங்க. அங்கே 4ஆம் பாவகமும் இதில் உள்படுமானா எல்லா பாவகங்களுமே இதில் நமக்கு தெளிவாக காட்ட முடியும். அம்மா நம்மளை பெற்றவங்க எந்த இடத்துலையுமே பாராபக்ஷம் பார்க்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சில ஜாதகங்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு உங்கள் வீட்லேயோ உங்கள் பக்கத்து வீடுகள்லேயோ நம்ம உறவுகள்லேயோ அது நடந்திருக்கும். என்ன, அம்மா அண்ணனுக்கு தான் சப்போர்ட்டு, அண்ணனுக்கு தான் எல்லாம் பண்ணும், எனக்கு பண்ணாது, அண்ணனுக்கு தான் தம்பிக்கு தான் பண்ணும், தங்கச்சிக்கு தான் பண்ணுங்கிற ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது இருக்கும். இல்லை எங்கள் அம்மா எங்கள் அண்ணனுக்கு தான் ரொம்ப ஸ்பெஷல், தங்கச்சிக்கு தான் ரொம்ப ஸ்பெஷல். கேட்க தான் செய்கிறோம். அந்த நம்மளுடைய இயல்புப்படி 4ஆம் பாவகம் நல்லா இருந்ததுன்னா தாயார் ஸ்தானம்ங்கிறது நல்லாயிருக்கும். 3ஆம் பாவகம் நல்லா இருந்ததுன்னா தம்பி உறவு, தங்கச்சி உறவுங்கிறது நல்லாயிருக்கும். 11ஆம் பாவகம் நல்லா இருந்ததுன்னா நம்மளுடைய அண்ணா அக்கா உறவுகள் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். இதை நம்ம அக்ஷய லக்ன பத்ததியில் ரொம்ப அருமையாக தெளிவாக உணர்த்த முடியும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ யார் எனக்கு இதில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்குதுன்னு சொல்கிறீங்களோ, உங்களுடைய ஜாதகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு ஏஎல்பி லக்னம் என்னது, உங்களுடைய 3ஆம் பாவக கிரகம் எங்கே இருக்குது, உங்களுக்கும் உங்களுடைய தங்கைக்கும் உறவு நிலை எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க, 12 லக்னக்காரங்களுக்கும் இந்த சகோதரி உறவுகள் யாரால பிரச்சனை வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்ல முடியும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம். இந்த ரிஷப லக்னத்திற்கு இந்த அக்கான்னு சொல்லக்கூடிய கிரகத்தினால பிரச்சனை இருக்குமானா கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். அவங்களுக்குள்ள இந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இதை உங்களால் மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது. இது நிரந்தரமாக இருக்குமானா அந்த 10 வருஷ காலம்ங்கிறது அவங்களுடைய தன்மைங்கிறது அதுதான்.
மேஷ லக்னம் என்ன குறைச்சலா? மேஷ லக்னத்துக்கு சகோதர வழி உறவுகள், தங்கை, அக்கா, தம்பியும் தங்கையும் நிலைங்கிறது கொஞ்சம் முட்டிக்கத்தான் செய்யும். ரிஷப லக்னத்திற்கு இருக்கிற பிரச்சனையை விட இது கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறதே சொல்லலாம். சரிங்க, மிதுன லக்னம் எப்படி இருக்கும்? மிதுன லக்னம் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஜாதகர் தான் கொஞ்சம் மல்டிபிள் பர்சனல்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாஞ்சாடுவாரே தவிர, அந்த அக்காவோ அக்காங்கிறத விட அக்காட்ட கோபம் இருக்குமானா இருக்கும். ஆனால் தங்கச்சிக்காரங்க ரொம்ப பொறுமையாக, டிக்னிட்டியாக எதை செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும், தனக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு இடத்துல அப்படிங்கிறது இருப்பாங்க. இந்த மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் இந்த சகோதரியினால் ஏற்படுமானா ஏற்படும். அதற்குண்டான வழிகாட்டில் உங்களுக்கு நல்லா இருந்தது, அவங்க ஜாதகத்தில் நல்லா இருக்குதுன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அக்காட்ட கொஞ்சம் பிரச்சனை தான், அது முன்கோபம், அது கோவக்காரி, இது கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு போய்க்கும், யார்கிட்டனாலும் பழகிக்கும். அக்காலாம் அப்படி கிடையாது, பயங்கர கோவக்காரி, சண்டைனா சண்டை, பிரச்சனைனா பிரச்சனை, அந்த மாதிரி நிலை தான். கடக லக்னம் எப்படி இருக்கும்? கடகலக்னத்துக்கு சகோதரி உறவுகள் அப்படிங்கிறது சரியாக இருக்காது, அங்கே பிரச்சனைங்கிறது இருக்கும். தங்கச்சியோ தம்பியோ இருந்தாங்கன்னா அவர்களால் இழப்பும் பணம் சார்ந்த பிரச்சனையும் அங்கே கொடுக்குமானா கொடுக்கும். சரிங்க, சிம்ம லக்னம் எப்படி இருக்கும்? சிம்ம லக்னத்துக்கு சகோதரி உறவுகள், நான் என் தம்பி கூட ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு பண்ணிங்கன்னா பிரச்சனை கடன்கிறது கண்டிப்பாக ஏற்படும், அவமானங்கிறது ஏற்படும். அந்த அழுத்தத்தை நீங்கள் சந்திப்பீங்களான்னா சந்திப்பாங்க. தொழிலில் கூட்டுங்கிறது சிம்ம லக்னம் இளைய சகோதரியுடன் கூடவே கூடாது அப்படிங்கிறத மாத்திரம் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்க, கன்னியா லக்னம் எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, கன்னியா லக்னக்காரங்களுக்கு சகோதர வழி உறவுகளால் பிரச்சனை ஏற்படுமானா பிரச்சனை ஏற்படும். அதுவும் இந்த நிலம் சம்பந்தப்பட்டதுங்கிற ப்ராப்ளம் அதிகமாகவே இருக்கும். சொத்து, வீடு, வண்டி, வாகனங்களால் அவங்க 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போய் விட்டுருக்கும். அக்ஷய லக்னம் கன்னியா லக்னமாக யாருக்கு போகுதோ இவங்களுக்கு இந்த பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்களான்னா கண்டிப்பாக சந்திச்சிருப்பாங்க. அவர்கள் ஜாதகத்தை அமைப்பின்படி இந்த 3ஆம் பாவகம் சொல்லக்கூடிய செவ்வாய் நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா கருத்து வேறுபாடு, முரண்பாடுங்கிறது அங்கே கொடுக்கத்தான் செய்யும். சரிங்க, எனக்கு துலா லக்னம் எனக்கு எப்படி இருக்கும்? துலா லக்னத்திற்கு சகோதர உறவுகள் அத்தனை பிரச்சனைங்கிறது இருக்கும். ஏன்னா இவரே ஒரு பிரச்சனை, அதுக்கப்புறம் தம்பி என்ன சொன்னாலும் தங்கச்சி என்ன சொன்னாலும் மனக்கிட்ட சண்டை போடக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது தான் இருக்கும். இதை செய்யாதனா இதை செய்தே தீருவேன் அப்படிங்கிற ஒரு தன்மை தான் இவங்களுக்கு. கவனம் தேவை. சரிங்க, எனக்கு விருச்சிக லக்னம் எனக்கு எப்படி இருக்கும்? விருச்சிக லக்னத்துக்கு உண்மையிலேயே நல்லாயிருக்கும், சகோதர வழி உறவுகள்ங்கிறது நல்லாயிருக்கும். கஷ்டமோ நஷ்டமோ சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நிலைங்கிறது இருக்கும். உண்மையிலேயே விருச்சிக லக்னக்காரங்களுக்கு அந்த தங்கச்சி என்ன பண்ணாலும் சரி அது கூட சேர்ந்து ஒத்துமையாக வாழ வேண்டும்ங்கிற தன்மை தான் இருக்குமே தவிர பிரிஞ்சு போகணும், இதை விலக்கி வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. கூழானாலும் கஞ்சியானாலும் சேர்ந்து குடின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான். நான் ஒரு இட்லி சுட்டானா என் தங்கச்சிக்கு சேர்த்து கொடுத்துட்டு வருவேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிலை தான் இந்த விருச்சிக லக்னம் அப்படிங்கிறது சொல்லலாம். சரிங்க, எனக்கு தனுசு லக்னம் எப்படி இருக்கும்? இவங்களுக்கு இந்த தம்பி கூட சேர்ந்து செய்யக்கூடிய நிலைங்கிறது நிறைய சக்ஸஸாக கொடுக்குறது. பணம் இழப்புங்கிறது ஏற்படும். சொல்கிற இவங்களுடைய திட்டமிடுதல் அப்படிங்கிறது தம்பி மூலமாகத்தான் நடக்கும். ஆனால் அந்த திட்டமிடுதலில் பணம் இழப்பு இருக்குமானா இருக்கும். வாக்குவாதம், கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியாது, கொடுத்த பணத்தை திருப்பி எடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, தம்பி சொல்லிட்டா நான் செஞ்சுட்டேம்பாங்க. கண்டிப்பாக இவங்களுக்கு பிரச்சனைங்கிறது இருக்கும். மகர லக்னம் எப்படி இருக்கும்? பிரச்சனை தாங்க. இங்கே தங்கச்சி கூட நிறைய பிரச்சனைங்கிறது இவங்க சந்தித்து தான் ஆகணும். இதில் இவங்களுக்கு பிரச்சனைகள், கடன், விரயம், ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் மாற்றம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். கும்பலக்னம் எப்படி இருக்கும்? கும்பலக்னத்துக்கு பிஸ்னஸ் சேர்ந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இங்கே அண்ணா நல்லா இருப்பாங்க, அண்ணாவினால இவங்களுக்கு லாபம்ங்கிறது இருக்கும். ஆனால் தங்கையுடன் சேர்ந்து செய்வதுங்கிறது சரியான ஒரு சூழல் இருக்காது. அதே மாதிரி இவங்களுக்குள்ள போராட்டம், வாக்குவாதம், பிரச்சனைகள் ரெண்டும் ஒன்றில் சேராதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். ரெண்டையும் ஒரு மாட்டு வண்டியில் கட்டினோன்னா ஒன்றுக்கு ஒன்று பிச்சுட்டு போயிடும். யார்? இந்த கும்பலக்னக்காரங்க. ரெண்டும் 2 துருவங்கள்னு சொல்லலாம், அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஒன்றுக்கு ஒன்று சேராது, அது அப்படி தான் இருக்கும். மீன லக்னம். மீன லக்னம் எப்படி இருக்கும்? மீன லக்னத்துக்கு பிரச்சனை, தலைக்கு மேலே கடனில் மாட்டி விட்டுட்டு போயிடும். எதையாட்டி ஆரம்பித்து விட்டுட்டு போயிட்டா நான் தான் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வார்த்தைங்கிறது இவர்களுக்கு பொருந்துமான 100% பொருந்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 12 லக்னக்காரர்களுக்கும் சகோதர வழி உறவுகள் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம வெறும் லக்னத்தை வைத்தே அப்படிங்கிறது சொல்கிறோம். அவர்கள் ஜாதகப்படி எனக்கு இதில் உடன்பாடு இல்லைங்க, எங்களுடைய ஜாதகத்தில் நாங்கள் நல்லா இருக்கோம்னா, உங்களுடைய ஜாதகத்தில் ஏஎல்பி லக்னம், அந்த லக்னத்திற்கு 3ஆம் பாவகம் 11ஆம் பாவகம் நல்லா இருந்ததுன்னா உங்களுடைய நிலைங்கிறது நல்லாயிருக்கும்.
எந்த காலகட்டத்தில் நல்லா இருக்குது, எத்தனை வருஷம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத கணக்கு எழுதி வச்சுக்கோங்க அப்படிங்கிறத இங்கே சொல்லுவேன். நன்றி.